தி கண் தொடர்கிறது. திருவான்மையூர்ல இருக்கிற ஒரு பெண் சித்தரோட ஜீவ சமாதி இது. உள்ள அவங்களோட முழு உருவ சிலை இருந்தது. இவங்களோட பேரு சக்கரை அம்மா. அதாவது சிவனையும் ஸ்ரீ சக்கரத்தையும் வழிபட்டதால ஸ்ரீ சக்கர அம்மான்னு முதல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அது காலப்போக்கில் சக்கர அம்மாவா மாறி போயிருக்கு. இந்த சக்கர அம்மாவோட பிரதான சீடரா இருந்தவர் தான் டாக்டர் நஞ்சுண்டராவ். அவர் தான் இந்த ஜீவ சமாதியை கட்டியிருக்காரு. அதை இன்னைக்கும் பராமரிச்சுட்டு வராங்க டாக்டரோட பேத்தியான சுமனா. நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. அம்மா இந்த மாதிரி அவங்க சிரிப்பு சத்தம், காலடி சத்தம், சில டைம் சந்தன வாசனை வரும். நம்ம மனசால பிரார்த்தனை பண்ணும்போது என்ன நடக்கும்னா அவங்களே நின்று முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி சத்தம், அவங்க நடக்கிற சத்தம், நிறைய பேர் இங்க வேலை பண்ற நம்ம அவங்க இந்த கோயிலை பார்த்துக்கிற நம்ம வேலை பார்க்குற வாட்ச்மேன் அவங்க ஃபேமிலி கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அந்த சத்தம் நிறைய கேட்குதுன்னு. சக்கரம்மா உயிரோடு இருந்த காலத்துல அன்றைய பத்திரிகைகள்ல தலைப்பு செய்தி வரும் அளவுக்கு பரபரப்பான சம்பவங்கள் எல்லாம் சென்னையில நடந்திருக்கு. இவங்க செஞ்ச அதிசயத்தை பத்தி திருவிங்கா தன்னோட உள்ளொளி புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இவருடைய காலேஜ் மாடியில ஒரு பெண் வானத்துல பறந்து வந்து இறங்கினதா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நடந்தப்போ இந்த விஷயத்தை பத்தி சென்னையே பரபரப்பா பேசியிருக்கு. அப்ப சென்னை மியூசியத்துல இருந்த சில ஐரோப்பியர்கள் பறந்து வந்த பெண்ணை ஆராய்ச்சி செஞ்சாங்க. அவங்க உடல்ல பறவைக்கான கூறுகள் இருக்கிறதுனால இப்படி பறந்திருக்கலாம்னு ஒரு முடிவு சொல்லப்பட்டதா திருவிக்கா குறிப்பிட்டிருக்காரு. ஆனா டாக்டர்